வணக்கம், இது தமிழ் டெக் குருஜி. நான் எனக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா, கரூர் வைசியா பேங்கோட பாஸ்புக் இந்த ஆப்பை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேவிபி புக் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் டிஸ்பிளே ஆகும். அதாவது கேவிபி பேங்கோட அஃபிஷியல் லோகோ போட்ட ஒரு ஆப். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்போட லோகோ. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் உங்களோட பேங்க் பாஸ்புக்கை வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட கஸ்டமர் ஐடி தெரிஞ்சுக்கிறதுக்காக கஸ்டமர் ஐடி எங்கே பிரிண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூ யூசர் இந்த இப்போதே மொபைல் ஸ்க்ரீனில் பாருங்கள் நண்பா. இதில் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்டர் கஸ்டமர் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பாஸ்புக்கை பார்த்து அந்த கஸ்டமர் ஐடி அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் பேங்கில் இணைத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஆக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்டர் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு அதாவது ஓடிபி வராது நண்பா, எம்பின் வரும். எம்பின் வரும் நண்பா. அந்த எம்பினை திரும்ப நீங்கள் ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் அந்த எம்பினை என்ட்ரி பண்ணி ப்ராசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக், அதாவது உங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். இதில் என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். செக் புக் ரெக்யூஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்னும் சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிறைய அப்டேட்ஸ் இவங்க பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஸோ அப்டேட்ஸ் தான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு எம்பின் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசீட் கொடுத்ததுக்கப்புறம் உடனடியாக டிஃபால்ட் எம்பினை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கோட கஸ்டம் எம்பின் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இதுதான் என்னோட செக்யூரிட்டி அட்வைஸ். இது ஒரு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.